सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहः आचार्य पादैः कृत प्रकरण ग्रंथः अयम्। முதல்ல அதிகாரி நிர்ணயம் பண்ணார், அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணார். அதுக்கு பிறகு சமஷ்டியாகவும் பார்க்கணும், வெஷ்டியாகவும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. வேதாந்தத்துல வெஷ்டியாக பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு 3 நிலைகள் இருக்கு. ஸ்தூல நிலை, சூக்ஷ்ம நிலை, காரண நிலைன்னு இருக்கு. அதை வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்றோம். அதையே இன்னொரு விதமா சொன்னோம்னாக்க ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஸ்தூலமான பிரபஞ்சம் இருக்கு, சூக்ஷ்மமான பிரபஞ்சம் இருக்கு. பிரளய காலத்துல காரணத்துல போய் ஒடுங்கிறதுனால காரண பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு. இப்படி சமஷ்டியாகவும் புரியணும், வியஷ்டியாகவும் புரியணும். வியஷ்டி நிலையில இந்த ஸ்தூல சரீரத்துக்கு விஸ்வன்னு பேரு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு பிராக்யன்னு பேரு, தைஜசன்னு பேரு, காரண சரீரத்துக்கு பிராக்யன்னு பேரு. இதே சமஷ்டியாக பார்க்கணும் அப்படின்னாக்க விராட்டுன்னு பேரு ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு, காரண பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். இப்படி சமஷ்டியாகவும் பார்க்கணும். ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த 3த்தையும் பார்க்கிறவர் யாரோ அவர்தான் ஆத்ம சாட்சி இல்லையா? அவர்தான் அவஸ்தாத்திரைய சாட்சின்னு ஆத்மாவா இருக்கார். அந்த பிரபஞ்சத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்டன்ற சுத்தியினால அந்த சாட்சியானது ஆத்மாதான். இந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒண்ணு. அந்த ஆத்மாவுக்கும் இந்த 3த்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இறைவனுக்கும் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கும் காரண பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தோம். போன 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம போன சனிக்கிழமை பார்க்கும்பொழுது 459வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 459வது ஸ்லோகம் என்ன சொல்லிட்டுன்னா, நைவ பிரத்யக் ஜாயத்தே வர்ததே ந கிஞ்சித் ந அபக்ஷீயதே ந இதி நாசம் ஆத்மா நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ ந அசௌ ஹன்யஹ அன்யமானே சரீரே அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொன்ன அந்த அந்த மந்திர ஸ்லோகத்தையும் உபனிஷத்துல கட்டோபனிஷத்துல வந்ததான மந்திரத்தையும் நினைவுபடுத்தான். சாஸ்வதோயம் புராணஹா நித்திய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஆத்மாவானது பிரத்யக்காக இருக்கு இல்லையா? அது உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியில இல்ல. அது ந ஜாயத்தே, அது பிறப்பதில்லை, அது வளர்வதில்லை, அது குறைவதில்லை, அழிவை அடைவதில்லை. இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கு, சாஸ்வதமாக இருக்கு, அது புராணமாக இருக்கு. இந்த சரீரம் போனாலும் இந்த உலகம் போனாலும் அது மட்டும் நிற்கிறது, எஞ்சுகிறது அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்போ அந்த அஸ்தி ஜாயத்தேன்னு சொன்ன விஷயத்த இப்ப பெருசு பண்றார். அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தமானது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, முண்டகோபனிஷத்துல பராவித்யா அபராவித்யா அப்படின்னு 2 வித்யை இருக்கு. இதுல அபராவித்யான்றதுதான் 4 வேதங்கள் இல்லையா? அத்த அபரா ருக்வேதோ யஜுர்வேதா சாமவேதா அதர்வேதா அதுக்கு அப்படின்னு சொல்லி சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம் இது கடங்காணி 4 வேதங்கள் 6 அங்கங்கள். இதற்கு பிறகு ஒண்ணு இருக்கு, அது என்ன? அதுதான் பராவித்யா. அதையா பரா அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு இதெல்லாம் அபராவித்யைகள். இந்த அபராவித்யைகள்லாம் என்ன அப்படின்னா 4 வேதமும் அபராவித்யில தான் இருக்கு.
கவனிக்க வேண்டிய விஷயம் அது இல்லையா. 4 வேதமும் அபராவித்யா தான். அந்த 4 வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அங்கங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேதத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியது, வேதத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷம் இது அப்படின்னு சொன்னார். இல்ல இந்த சந்தஸானது வேதத்துக்கு பாதம் மாதிரி இருக்கும். சந்தஸ் தான் பாதம் இல்லையா. பாதம் பாதமா வருது இல்லையா, பதங்களோட வர்றதுனால பாதத்தோட அது கேட்கணும். கல்பசாஸ்திரம் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறதுனால அது கை இல்ல. வேதத்தினுடைய பாதமானது சந்தஸ், கையானது கல்பம், கண்ணானது ஜோதிஷம் இல்லையா. நாள் பார்த்துதான் எல்லா காரியங்களையும் பண்ணணும். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்ணாக சொல்லியிருக்கு. நிருக்தம் அப்படின்னு ஒண்ணு வருது. இந்த நிருக்தம் அப்படின்னா வெல் எக்ஸ்பிளைன்டுன்னு அர்த்தம். நிச்சயன உக்தம், வெல் எக்ஸ்பிளைன்ட். அது என்ன, அது காது அப்படின்னு சொன்னார். வியாக்கரணம் முகம் இல்லையா. அப்புறம் சிக்ஷா, சிக்ஷான்றது மூக்கு. இப்படி பாதம், கையு, கண்ணு, காது, மூக்கு, கிராணம், இப்படி 6 அங்கங்கள் இருக்க. இந்த 6 அங்கங்களாக இருக்கிறது தான் இந்த சந்தஸ் சாஸ்திரம், கல்பசாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், நிருக்த சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு 6 அங்கங்கள். இந்த சந்தஸ் அப்படின்றது என்னன்னா இத்தனை சிலபல்ஸோட கூட்டினது தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது சந்தஸ் சாஸ்திரம் அப்படின்னு பேரு. எந்த சமயத்துல என்ன காரியம் பண்றதுன்றது கல்போக்த பிரகாரேன நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையோ. இப்போ ஸ்ரீவித்யா பூஜை பண்றான்னா எப்படி பண்றோம், பரசுராம கல்போக்த பிரகாரேன. நம்ம ஆத்துல பூஜை பண்றோம், வரலட்சுமி பூஜை பண்றோம்னா கல்போக்த பிரகாரேன அப்படின்னு சொல்லுவோம். கல்பமஞ்சரி அப்படின்னு, கல்பத்திரயம் அப்படின்லாம் பூஜா புஸ்தகங்கள் அதுதானே, அதுல இருந்து வந்ததுதான் இந்த பூஜைகள்லாம். இப்படி கல்பசாஸ்திரம் அதுவும் வேதத்தினுடைய அங்கம். அப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம். ஜோதிஷ சாஸ்திரம்னா ஃபியூச்சரை சொல்ற சாஸ்திரம் இல்லை. இது நல்ல ஜாதகமா என்ன டைம், எந்த டைம்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் பார்த்து, நாள் பார்த்து, பித்திருக்கள் விஷயத்தை பார்த்து யாகங்களை ஆரம்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட சாஸ்திரம் அது ஜோதிஷ சாஸ்திரம். அதுக்கு பிறகு வியாக்கரண சாஸ்திரம். ஏன்னா வியாக்கரணம் இல்லாம எப்படி வேதத்தை தெரிந்து கொள்றது, எப்படி படிக்கிறது. அதனால லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கிராமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. போனேன், போகிறேன், போக போகிறேன்னாவது தெரிஞ்சுக்கணுமே. இந்த அளவுக்காக சாஸ்திரம் தெரியாம, கிராமர் தெரியாம பேசவே முடியாது. இப்படி விவகாரத்துக்கு தேவையான வியாக்கரணம் இல்லையா, அதெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம். அதுக்கப்புறம் சிக்ஷா சாஸ்திரம். எப்படி உச்சரிக்கிறது, வார்த்தைகளை எல்லாம் எந்த ஸ்வரத்துல சொல்றது, எந்த இடத்துல பாஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய போனட்டிக்ஸ சொல்லக்கூடியது சிக்ஷா. நிருக்தம் அதுதான் முக்கியம். நிருக்தம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க காது. நிருக்தம்னா நிச்சயேன உக்தம் அப்படின்னு அர்த்தம். இது இந்த சாஸ்திரத்துல ரொம்ப பெரியவர் எழுதினது. இது யார் அப்படின்னா யாஸ்கர் அப்படின்னு. ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும்போது யாஸ்க பரிபட்டிதானாம் தூ அப்படின்னு முதல் சூத்திரத்துல எழுதியிருக்காரு. யாஸ்க பரிபட்டிதானாம், ரொம்ப பெரியவர்ப்பா, ரொம்ப படிச்சவர்னாக்க யாஸ்கர் அப்படின்னு ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருக்காரு ஆச்சாரியார். அவர் என்ன பண்ணார், இந்த நிருக்த சாஸ்திரத்துல மனுஷனுடைய பொருள்கள் எல்லாமே 6 விதமான விகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு எழுதினார். அதை எழுதுவதற்கு காரணம் என்ன, ஆத்மா நிர்விகாரம் அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக ஆத்மாவை தவிர இருக்கிறது எல்லாமே அனாத்மா, அனாத்மாக்கள் எல்லாமே 6 விகாரங்களுடன் கூடினதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 6 விகாரங்களை சொன்னார். என்னென்ன அப்படின்னா அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயதி, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு சொன்னார். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை உண்டாகும் பொழுது அது இருத்தல் அஸ்தி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அது எப்படா வெளில வரும்னு காத்துட்டு இருக்கு வயிற்றுக்குள்ள, அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ள. அது பிறக்கிறது ஜாயத்தே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பால்கள் எல்லாம் கொடுத்து அப்படி வளர்றது. அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தது, அப்படி உட்கார்ந்தது, நடக்க ஆரம்பிச்சது, அப்படியே வளர்ந்துட்டே போறது பண்ண. அது எவ்வளவு நாள் வளருது, ஒரு 24 வருஷம் வளருது. 20 வருஷம் 24 வருஷம் வருது. அதற்கு பிறகு விபரிணமத்தே இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு மாறுதலை அடைந்து விடுகிறது. அந்த மாறுதலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வார்த்தக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா அது அபக்ஷீயத்தே. 40 வயசு ஆச்சுன்னா சாலேஸ்வரம், 50 வயசு ஆச்சுன்னா முட்டி ப்ராப்ளம் இல்லையா, அப்புறம் 60 வயசு ஆச்சுன்னா நடக்கிற ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் அபக்ஷீயத்தே. அதற்கு பிறகு அது இறந்து போகிறது.
இந்த இந்த ரூலுக்கு, இந்த 6 விகாரங்களுக்குள் கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 6 விகாரங்களுடன் கூடினதாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, வியாக்கரண விசேஷம் இருக்கு. இந்த அஸ்தின்றதையும் வினஷ்யதி அப்படின்றதையும் அவர் எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்க. 3rd பர்சன்ல போட்டிருக்காரு இல்லையா. அஸ்தி பிச்சதெல்லாம் எப்படி போட்டிருக்கார், ஆத்மநேய பதத்துல போட்டிருக்காரு. ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே. இதெல்லாம் ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுக்குள்ள வர்றது நம்ம கையில இல்ல. நம்ம அஸ்தி, நம்ம உயிரோட உயிர் நமக்கு வந்ததுக்கு நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம தான் அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வரணும்ன்றதுக்காக அவசரப்பட்டு வந்த நம்மளுடைய எஃபர்ட்ல வந்ததுனால ஜாயத்தே ஆத்மநேய பதம் போட்டார். அப்புறம் நம்ம தான் சாப்பிட்றதுக்காக அழுது அடம் பிடிச்சி சாப்பிட்றோம், வர்த்தத்தே. அப்புறம் நம்ம தான் வளர்ந்தோம், வளர்ந்த உடனே நம்ம கையில தான் இந்த க்ஷீணங்கள்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கு, அபக்ஷீயத்தே. அதுக்கப்புறம் யாருமே சாகறதுக்கு விரும்புறது இல்லை, ஆனா இவன் செத்து போயிடும். அதனால வினஷ்யதி, அங்க திப்றது வினஷ்யதி அஸ்தி. பாக்கி எல்லாம் பாருங்க, ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே அப்படின்னு போட்டார். இப்படி ஷட்விகாரங்கள் அனாத்மாவுக்கு இருக்கிறது. ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் நித்யன், அவர் சாஸ்வதா, அவர் புராணஹா இல்லையா. இந்த சரீரம் அந்யஹா அப்படி இல்லையா, அந்யமானே சரீரம் கொல்லப்பட்ட போதிலும் ந அந்யஹா கொல்லப்படாதவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 459வது ஸ்லோகத்துல சொன்னத இப்ப பெருசு பண்றார். ஜன்மா அஸ்தித்வ விவருத்தயः பரிணதிஷ்ச அபக்ஷதிஹி நாசனம் திருஷ்யைவ பவந்தி ஷட்விக்ருதயः நானாவிதா வியாதயः தூலத்வாதி ச நீலதாத்யபி மிதிஹி வர்ணாஸ்ரமாதி பிரதா திருஷ்யந்தே வபுஷோ ந சாத்மனः இமே தத்விக்ரியா சாட்சினஹ அப்படின்னார். ஜன்ம ஜாயத்தே, ஜாயத்தே, அஸ்தி, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. 6 பாவ விகாரங்கள் இதுதான். ஜன்ம அப்படின்னாக்கா ஜாயத்தே அப்படின்னாரு, அஸ்தி அப்படின்னாரு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுல இன்னொரு சூட்சமா இருக்கு. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யத்தின்னு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா யாஸ்கர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா முதல்ல ஜாயத்தை தான் யூஸ் பண்ணாரு. அதனால அந்த ஒரு பந்தாலிய ஆச்சாரியாலும் எழுதுறார். யாஸ்கருக்கு விரோதமா நம்ம கன்வீனியன்ஸுக்கு லெக்சர் கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவர் சொன்ன அந்த அப்படியே அந்த நிருப்த வசனத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும்ன்றதுனால ஜென்மா அப்படின்னாரு. ஜாயத்தே, அஸ்தி, வர்த்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயந்தே, வினஷ்யதி தான் பாடம். ஆகையினால ஜென்மாஸ்தித்வ அஸ்தித்வ இல்லையா. அஸ்தி அப்படின்னா ஜென்மா அப்படின்னாக்க பிறப்பு இல்லையா. அப்புறம் அஸ்தி அப்படின்னா அஸ்தித்வம்னா ஸ்திதி அப்படின்னு அர்த்தம். ஜென்மா இருப்பு. அதுக்கப்புறம் ஜென்மா அஸ்தித்வ விவருத்தயா, அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லையா. பிறப்பு, இறப்பு, அப்புறம் வளர்ச்சி. அது என்ன, விவருத்தி, அபிவிருத்தி. விருத்தினா வளருகிறது இல்லையா, விவருத்தினா விசேஷமாக வளரக்கூடிய தன்மை. ஜென்ம அஸ்தித்வ விவருத்தயா. அதுக்கப்புறம் பரிணதிஹி, பரிணதிஹினா பரிமாணங்கள், என்ன மாறுதல்கள் இல்லையா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா யுவாவா ஜம்முன்னு ஆரம்பிக்கிறான், அழகா இருக்கு, கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமானது ஆரம்பிக்கிறது அவனுக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த பரிணாமம் இல்லையா, அந்த பரிணதிஹி. அப்புறம் அபக்ஷதிஹி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அழிவானது ஆரம்பிக்கிறது இல்லையா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது, எல்லா பலமும் உடம்புல ஒவ்வொன்னா குறைய ஆரம்பிக்கிறது, அபக்ஷீயத்தை. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாசனம் இல்லையா. இப்படி ஜென்மா இருக்கக்கூடியவர் எல்லாம் ஒரு நாள் நசித்தி தான். ஜாத்தஸ்யஹி துருவஹா மிருத்யுஹு. யார் யாரெல்லாம் பிறக்கிறானோ அவர்கள்லாம் இறந்துதான் ஆக வேண்டும். ஜென்ம அஸ்தி விவருத்தி பரிணதிஹி அபக்ஷதிஹி நாசனம் அப்படின்னார். இப்படி எல்லா பொருள்களும் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் பிறக்கிறான், இருக்கிறான், வளர்கிறான், மாறுதலை அடைகிறான், உடம்புல பலங்கள்லாம் குறைகிறது, ஒரு நாள் இறந்து போகிறான். இந்த 6 விகாரங்களும் கூடினதுதான்
இந்த உலகமும் இந்த அனாத்மாக்களும் அப்படின்னு சொல்லி புரியுறார். திருஷ்யஸ்ய ஏவ பவந்தி ஷட்விகிருதயः நானாவிதா வியாதயः திருஷ்யஸ்ய ஏவ பவந்தி. இதெல்லாம் திருஷ்யமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கெல்லாம் தான் பொருந்துமே தவிர எனக்கு பொருந்தாது, திருக்குக்கு பொருந்தாது, நானுக்கு இதெல்லாம் பொருந்தாது. இதெல்லாம் இதுக்கள் எல்லாரும் எதெல்லாம் நான் இதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் இந்த உடம்ப இதுன்னு சொன்னேன்னா இதுக்கு ஷட்பாவ விகாரம் இருக்கு. இது என்னுடைய புக்குன்னு சொன்னா இதுக்கு ஷட்பாவ இருக்கு. என்னுடைய மனைவின்னு சொன்னா அவருக்கு ஷட்பாவ விகாரம் இருக்கு. என்னுடைய அப்பா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேனா, என்னுடைய புஸ்தகம், என்னுடைய டெஸ்க் எல்லாம் அனாத்மா. என்னை விட வேறானது அனாத்மானா. என்னை விட வேறானதெல்லாம் யுஷ்மத் பிரத்யேக கோச்சரையோகம் எல்லாம் அது அந்த அதுவா இதுவா அதுவாவோ இதுவாகவோ இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே திருஷ்யம்னு பேர் இருக்கு. வேதாந்தத்துல ரெண்டு தான் திருக்கு, பாக்கி எல்லாம் திருஷ்யம். ஆத்மா அனாத்மா ரெண்டு தான் விஷயம். அனாத்மா பொய், ஆத்மா சத்தியம். ஆத்மா சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் மித்யா அப்படின்னு முதல்ல கிளாஸ்ல நம்ம நித்யா நித்திய வஸ்து விவேகத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. திருஷ்யம் அனாத்மானா திருஷ்யம், ஆத்மானா திருக்கு. இப்படி திஷ்யஸ்யேவ பவந்தி. இது எல்லாமே நம்மளால அறியப்படும் இதுவாக இருக்கும் பொருள்களுக்குத்தான் இருக்கின்றது, உண்டாகின்றன. பவந்தி எது? ஷட் விகிருதயஹா. மேலே சொன்ன அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயதி வினஷ்யத்தின்னு சொன்ன 6 பாவ விகாரங்களும் இந்த திருஷ்யத்துக்குத்தான் வந்தது. அது மட்டுமல்ல, நானாவிதாக வியாதையா அப்படின்னா பலவிதமான வியாதிகள் இல்லையா. இந்த ஷட்பாவ விகாரத்தோட இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு நானாவிதாக வியாதையா, எல்லா விதமான சரீரம் இருக்கு. ஆனா வியாதி வரக்கூடாதுன்னா அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. யாரும் இதை புரிந்து கொள்ளவே மாட்டேன்றான் இல்லையா. வியாதி வந்துதானே ஆகணும். சரீரம் இருந்தா வியாதி வந்துதான். அபட்சியத்தேன்னு இந்த ஷட்பாவ விகாரத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, எந்த சரீரமும் தப்பிக்காது. நானாவிதா வியாதையா உலத்வாதிச்ச நீலதாதியபி. இதெல்லாம் எப்படி இருக்கு? உடம்புன்னு ஒண்ணு இருந்தா பருமன்னு ஒண்ணு இருக்கும், ஒல்லின்னு ஒண்ணு இருக்கும், பெரிசுன்னு ஒண்ணு இருக்கும், சின்னதுன்னு ஒண்ணு இருக்கும், லார்ஜ்ன்னு ஒண்ணு இருக்கும், ஸ்மால்னு ஒண்ணு இருக்கும். எல்லாம் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். ஷட்பாவ விகாரத்துல இருக்கக்கூடியது எல்லாம் பருமனாக இருக்கும். அப்புறம் அதுக்கு கலர் ஒண்ணு இருக்கு, என்ன நீலதாதி இல்லையா. நீலதாதி அப்படி ஆனா கருப்பு வெள்ளை போன்ற நிறங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மிதிகி ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எங்க போனாலும் பெரிய சைஸ் மாம்பழம் வாங்கணும்னா சைஸ் பார்ப்போம், சப்போட்டா வாங்க சைஸ் பார்ப்போம் இல்லையா, பூசணி வாங்கணும்னா சைஸ் பார்ப்போம், மனுஷர்களை பார்த்தா ஒல்லியா இருக்கானுமா. இப்படி எல்லா பொருட்களுக்கும் இந்த அளவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வர்ணங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் ஜாதி இருக்கு. எல்லாருக்கும் ஜாதியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க 4 வர்ணங்கள் இருக்கு. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர வர்ணம். இது இல்லாத ஆளே கிடையாது. அவரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதஹ ததஸ்யத்வைஷ்யஹ பத்யாகும் சூத்ரோ அஜாயத. எல்லா மனிதர்களுக்கும் பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்ரத்துவம் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு புறம். இந்த சரீரமே ஒரு புறம். இந்த சரீரமானது ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது எங்க இருக்கும்? வசதியா தான் இருக்கும். அதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் வசதியா இருக்கும். அதை தான் சொல்றது. முகமாக நம்ம உடம்புல இங்க இருக்கு. அது பிராமணர்களை குறிக்கிற மாதிரி சொல்லுகிறது. பிராமணோசிய முகம் ஆசிட்டு பாகு ராஜன்ய. ரொம்ப செக்யூரிட்டி, ரொம்ப ஆர்மி ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டை காப்பாற்றணும்னாக்கா ஆர்மி வேணும். அந்த ஆர்மியாக இருக்கக்கூடியதுதான் சத்திரியமானது. அப்புறம் காமர்ஸ் ரொம்ப தேவையானது இல்லையா. காமர்ஸ் எல்லா இடத்துலயும் போகணும் வரணும். அப்படி இருக்கக்கூடியது தொடையாக இருக்கக்கூடியது. இந்த வேத புருஷன் இருக்காரு, புருஷோத்தமன் இருக்காரு, புருஷ சுத்தத்துல எப்படி சொல்லியிருக்க, அவருடைய தொடையாக இருப்பது இந்த கமர்ஷியல், இந்த வைசிய ஆக்டிவிட்டிஸ். இவர்கள் எது பண்ணனாலும் இவாளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேணும், மக்கள் வேணும். மக்கள் இல்லாம எப்படி நடக்கும்? அதற்காக சூதரர்கள் வந்தார்கள்.
இப்படி கால் கால் ஸ்தானத்துல இப்படி இருக்கு. இப்படி பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்ராதிகள் அப்படின்னு வர்ணங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா? எங்க போனாலும் சரி, அதுல இந்த 4 கேட்டகரி வேற வேற பேர்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. பெரிய பணக்காரன், சாதாரண பணக்காரன், வியாபாரிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சேவகர்கள், இதெல்லாம் எந்த பார்ட்டியில போனாலும் எங்க போனாலும் இருக்கும். ஆனா இந்த பேர் அவங்களுக்கு சொன்னான்னாக்கா அது புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா? அது வேதத்துல சொல்லி இருக்குன்னா அது இல்லாம எப்படி இருக்கும்? அதனால இந்த வர்ணங்கள் இருக்கு. அப்புறம் ஆசிரமங்கள் இருக்கு. ஆசிரமங்கள் என்னென்ன? பிரம்மச்சரி இல்லையா, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, எல்லாரும் மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே இந்த 4 ஆசிரமத்தையும் கடந்துதான் முக்தியை அடைய முடியும். எப்ப பார்த்தாலும் நான் பிரம்மச்சாரியா இருக்க முடியும்னு இருக்க முடியாது. எப்பொழுதுமே கிரகஸ்தனாவும் இருக்க முடியாது. எப்பொழுதுமே வானப்பிரஸ்தனா இருக்க முடியாது. எல்லாம் ஒரு ஸ்டேஜ் இல்லையா? அதனால ஜாபால உபநிஷத்துல ஒரு ஜனகரானவர் யாக்ஞவல்கியரை பார்த்து பப்ரச்ச கேட்டார். யாக்ஞவல்கியம் உபசமயத்திய பகவன் சந்நியாசனம் ப்ரூஹி இது, சந்நியாசத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு யாக்ஞவல்கியரை கேட்டார் ஜனகர். யாக்ஞவல்கியர் சொன்னார், பிரம்மச்சரியம் சமாப்பிய கிருஹி பவேத், கிருஹி பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவ்ரஜேத் அப்படின்னாரு. பிரம்மச்சரியத்தை முடித்த பிறகு கிரகியாக மாறிவிடுங்கள். கிரகியாக மாறின பிறகு வனிக்கு போகிடுங்க, வனத்துக்கு போங்க. வனி பூத்வா, அதற்கு பிறகு பிரவ்ரஜேத், அதுக்கப்புறம் பரிவிராஜக சன்னியாசியா நீங்க மாறிதான் ஆகணும் இல்லையா? பிரம்மச்சரியத்துல இருக்கிற வரைக்கும் படிக்கிறது வேலை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே அவனுடைய பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. காத்தால சீக்கிரம் இருக்கணும், பூஜையை பண்ணணும், யாராவது ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், அதிதிக்கு சாப்பாடு போடணும், வரவா போறவா, மாமனார் மாமியாரு மச்சின இல்லையா, தம்பி தங்க எல்லாரும், மாப்பிள்ளை எல்லாரும் வரவங்க எல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கிரகஸ்தனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த கிரகஸ்தன் ஆனவுடனே அவனுக்கு அந்த ஆசிரமத்துலதான் கர்மயோகம் பண்றதுக்கான படிப்புக்கு தான் இந்த பிரம்மச்சாரித்துவம் யூஸ் ஆகுது. கர்மாவை பண்றதுக்கு இங்கதான் அவனுக்கு நம்ம கல்யாண தண்ணிக்கு அவனுக்கு அக்னி கர்மாவானது ஆரம்பிச்சிடுறது. அவங்க அப்பா அந்த அக்னியை, அவர் வச்சுட்டு இருந்த அக்னியை அவனுக்கு ஸ்நாத கர்மால பிரிச்சு கொடுத்துட்டார். அப்பா இனிமேல் பட்டு இந்த அக்னி ஒண்ணு சேர்ந்தது, என்னை கொண்டு போய் பத்திரமா இந்த அக்னியில சேர்த்துவிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு அப்பா ஆனவர் அவருடைய அவபாசன அக்னியை பையனுக்கு கொடுத்து விட்டார். பையன் என்ன பண்ற, அந்த அவபாசன அக்னியை வைத்துக் கொண்டு நிறைய யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திண்டு வர ரித்விகளுக்கெல்லாம் ஜத்தனம் கொடுக்கறது, சம்பாதிக்கிறது இல்லையா, அங்க இங்க ஓடுறது, எல்லாம் உடம்பு சௌரியமா இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டே இருக்கான். அதற்கு பிறகு அவனுக்கு வயசானோடனே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே இல்லையா, அந்த குழந்தை வளர்ந்த உடனே ஜெனரேஷன் கேப் வீட்டுல வந்துடும். அப்பாவுக்கும் பையனுக்கும் சரியா வராது இல்லையா? அவர் பழைய ஹோதாலேயே இருப்பார், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னுவார். பையன் என்ன, அவன் தான் சம்பாதிக்க, நீ ஓரமா உட்காருமா, எல்லாம் சகஜம் இல்லையா? இவர் ரொம்ப நாள் இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த ஹோதா வீட்டுல காமிக்கணும்னு நினைச்சா அவன் ஒத்துப்பாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் பொறுத்துட்டே போனோம் இல்லையா? நான் பொம்பளைங்க நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி கூப்பிட்டு வைப்பேன், அப்படி கூப்பிட்டு வைப்பேன், இந்த கதையெல்லாம் இப்ப நடக்காது. அவ என்ன போடுறாளோ அதுதான் சாப்பிடணும், மாட்டு பண்ண போடுறதுதான் நீங்க சாப்பிடணும். இந்த பழைய கதையெல்லாம் பேசினாக்க ஜெனரேஷன் கேப். உங்களுடைய கதை வேற, அந்த காலத்துல நீங்க பண்ணது வேற, அப்ப இருந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க பண்ணது ரைட்டு இல்லைன்னு சொல்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அது ஒத்து வராது. ஆகையினால அப்படி ஒதுங்கிக்கணும். நீங்க எல்லா வீட்டுல இருந்து உட்காந்து இப்ப உபாசனைக்கு போயிட வேண்டியதான். கர்மாவில இருந்து உபாசனா யோகத்துக்காக வந்த ஒரு அனுகூலமான ஒரு ஆசிரமம் தான் வானப்பிரஸ்த ஆசிரமம். ஆனா வனத்துக்கு போகணும்ன்ற அர்த்தம் இல்லை. ஒதுங்கி இருந்து உபாசனையில தான் கான்சென்ட்ரேஷன் தவிர பூஜை எல்லாம் போதும், நிறுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாமிய அந்த பூனால தொப்பு தொப்புன்னு போட்டதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு மனசனால மந்திரத்தை எல்லாம் போட்டுட்டு என்ன அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம ஞானத்துக்கு வழி பிறக்கும். மனசை அடக்க கத்துக்கணும் இல்லையா? இன்னும் கூட சபலங்கள்லாம் இல்லைன்னா வந்துடும். மந்திர சாஸ்திரங்கள்லாம் புத்தி போச்சுன்னாக்க சபலங்கள்லாம் வரும் இல்லையா? லேட்டா சாப்பிடுவோம், அது வரைக்கும் இந்திரிய கண்ட்ரோல், வாயை கண்ட்ரோல் பண்ணுவோம், வாசனை வரும். உங்களுக்கு பூஜை இருக்கு, படிக்கிறதுக்கு சஹஸ்ரநாமம் இருக்குன்னாக்கா எங்க அங்க பாக்குறது, அவன இங்கதான் புத்தி வரும். இப்படி கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இந்திரிய கண்ட்ரோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே அதற்கு பிறகு அப்படியே சன்னியாசி மாதிரி வீட்டுல இருக்கணும், எதோடையும் கலந்து கூடாது இல்லையா?
கூப்பிட்டா போனோம், கேட்டா பதில் சொன்னோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு சந்நியாசாசிரம் போனோம். வனீபூத்வா பிரவ்ரஜேத் அப்படின்னு இதுதான் வழி. இப்ப சந்தேகம் நமக்கு எல்லாம் வரும், எவ்வளவு பேர் பிரம்மச்சரியத்துல இருந்து போறாங்கன்னா அது ரைட். உத்தம அதிகாரியாக இருந்தால் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்து நான் சன்னியாசி ஆகிறதுக்கு பதிலா எனக்கு இப்பவே தைத்திரிய உபநிஷத் படிச்சா எல்லாருமே படிச்சோம் பிரம்மச்சாரியா இருக்கும்போது. அப்ப என்ன அதுல வந்த விஷயங்கள்லாம் இவனுக்கு சந்தியாவந்தனம் டெய்லி பண்றான். அசவாதித்யோ பிரம்மா பிரம்மஸ்மி பிரம்ம சத்தியம் சொல்லிட்டே இருக்கானே தவிர என்ன அது ஒரு நாள் அவனுக்கு தோன்றது. சில பேருக்கு சின்ன வயசுலயே தோணிடுச்சு, அது என்ன சார் அது ஆதித்யா அசவாதித்யோ பிரம்மா, நான் எப்படி பிரம்மமாவேன், நான் எப்படி சூரியனாவேன், நான் எப்படி பிரம்மமாவேன் அப்படின்ற கேள்வி அவனுக்கு வந்துருது. அவன் இப்போ வேதாந்தத்துல தேட ஆரம்பிச்சான். தைத்திரிய உபநிஷத் படிச்சா என்னடா அது யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன், ஏன் இங்க தேடணுமா, இறைவனை எங்க போய் தரலான்னு பார்த்தா இங்க இருக்குன்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இது ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயுவர் அக்னி இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றது எப்படி அது பாசிபிள் அப்படின்ற விசாரமானது அவனுக்கு வந்துருச்சுனாக்க அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. ஐயோ இதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு இந்த கர்மா எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரூட்டு போட்டுட்டு கடைசியா சன்னியாசம் வாங்கறதுக்கு நான் பிரம்மச்சரியாதேவ நான் போறேனே அப்படின்னு எதிவா இதரதா பிரம்மச்சரியாதேவ பிரவ்ரஜேத் அப்படின்னு யாஜ்ஞவல்கியர் ஜனகருக்கு சொன்னார். அப்படி உத்தமமான அதிகாரியா இருந்தா பிரம்மச்சரியாதேவ, நல்ல அதிகாரியா இருந்தான்னா பிரம்மச்சரியத்துல இருந்து நேர சன்னியாசம் வாங்கறதுக்கு தான் அவன் பண்ணுவான். சரி, நடுவுல கிரகத்துல இருந்து இருக்கவன் வானப்பிரஸ்தம் இல்லாம போலாமா, சன்னியாசம் வாங்கிக்கலாமா சார், வாங்கிக்கலாம். கிரகாத்வா வனாத்வா, இல்ல வானப்பிரஸ்தனா இருக்கும் போது வாங்கலாம். வனாத்வா சொல்ல வேண்டியது, வானப்பிரஸ்தனா இருந்தான்னாக்கா அவன் சன்னியாசம் வாங்கிதான் ஆகணும் இல்லையா. அதனால இப்படி எது அகரேவ பிரஜேத் தது அகரேவ பிரபிரஜேத்னு ஒரு வார்த்தை. யார் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்து சன்னியாசம் வருதோ அவன் இதுக்கு மாதிரி எல்லாம் காத்துன்னு இருக்க மாட்டான். பிரம்மச்சாரியா இருக்கேன் சார், நான் கொஞ்ச நாள் கிரகஸ்தனா இருக்கேன் சார், கொஞ்ச நாள் வானப்பிரஸ்தனா இருக்கேன் சார் அப்படின்னு, நான் நாள் பார்த்து வானப்பிரஸ்தனா இருக்கேன் சார், நான் ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த கும்பாபிஷேகம்லாம் பிக்ஸ் பண்ற மாதிரி பஞ்சாங்க பார்த்து நான் ஒரு நாள் சன்னியாசம் வாங்கிக்கிற மாதிரி போறேன் சார் அப்படின்னா சொன்னான்னா அவன் உண்மையான சன்னியாசியே இல்லை. இது அகரேவ பிரஜேத், என்னைக்கு வைராக்கியம் வந்ததோ அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுல இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குதான் வந்துருச்ச, இனிமேல் பட்டு அவனுக்கு பொண்ணாவது பிள்ளையாவது வீடாவது அப்பாவாவது அம்மாவாவது அந்த வைராக்கியமானது வந்துருத்தே. ஆனால் அவனே இந்த வீடே தாங்காது, அவனுடைய உடம்ப விட்டு அவன் போயாச்சே, அவனுக்கு என்ன தெரியும், அவன் எங்க போறான் என்ன போறான்றதே தெரியாம போயிடுவான். தான் உண்மையான சன்னியாசம். அதை வேற சொன்னார், இந்த ஆசிரமங்கள்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானமானது வைராக்கியம் என்னைக்கு வருதோ அது வந்துரும்பா. அதுக்கும் இந்த ஆசிரமாதிகளுக்கு ஸ்தூலாதி விஷயங்களுக்கோ நீலதாதி வர்ணங்களுக்கோ மிதிக்கோ வர்ணத்துக்கோ ஆசிரமாதி இதெல்லாம் இந்த பிரசித்தி எல்லாம் அதெல்லாம் கிடையாதுப்பா. இதெல்லாம் திருஷ்யந்தே வபுஷா, இதெல்லாம் உங்களுடைய சரீரத்துக்கு தான். இதெல்லாம் இந்த ஜென்மா அஸ்தி விவருத்தயா பரிணதா அபக்ஷதிஹி நாசனம் இதெல்லாம் திருஷ்யமே பவந்தி ஷட் விகாரத்தையா இந்த விகிருத்தையா. இந்த ஷட் விகிருத்தைகள் இருக்க இந்த ஷட் விகாரங்கள் இது இந்த சரீரத்துக்கு தான். நானாவிதாக வியாதேகா, பலவிதமான வியாதிகள், ஸ்தூலாதி பருமன், நீலதாதி கருப்பு வெள்ளை, மிதிகி அளவு, வர்ணம் ஆசிரமம், இந்த எல்லாம் பிரதாக இந்த பேசக்கூடிய இந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த பேச்செல்லாம் வபுஷா திருஷ்யந்தே, இதெல்லாம் சரீரத்துக்கு தாம்பா காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நச்ச ஆத்மனஹா, உங்களுக்கும் உங்க ஆத்மாவுக்கும் இதெல்லாம் சம்பந்தமே கிடையாதுப்பா. இதெல்லாம் யாரு சரீரத்தை போய் தானேன்னு நினைச்சுட்டு இருக்கானோ அவனுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். அவனுக்கு சிருஷ்டியில தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அவனுக்கு சொல்லி தொலைக்கணுமன்றதுக்கு ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயுலாம் சொன்னேனே தவிர உண்மை என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு இந்த குகையில அது இருக்குப்பா அப்படின்னு சொல்லியாச்சு எடுப்புல. அது அதையும் மீறி நீ எழுந்து போல, சன்னியாசம் வாங்கிட்டு போல, அதனால உனக்கு இன்னும் கொஞ்சம் உட்காரு சொல்றேன்னு ஆத்மன ஆகாஷ சம்பூதான்னு ஆரம்பிச்சது. ஏன் இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. இமே தத் விக்ரியா சாட்சினஹா, இந்த விக்ரியைகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சாட்சி.
எந்த நான் முடித்து கொண்டிருந்தேனோ ஸ்தூல பிரபஞ்சத்தை பார்த்தேனோ, எந்த நான் சூக்ம சரீரத்திலிருந்து சூக்ம பிரபஞ்சத்தை பார்த்தேனோ, எந்த நான் தூங்கும் போது காரண சரீரத்தை பார்த்தேனோ, அந்த நான் இந்த மூணுத்தையும் காண்கிற காரணம் எனக்கு தெரியறது இல்லையா. நான் வேக்கரா இருந்தேன், நான் ஸ்லீப்பரா இருந்தேன், நான் ட்ரீமரா இருந்தேன்னு. அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? இந்த மூணை விட விலட்சணமான ஒரு சாட்சியா இருந்ததுனாலதான் எனக்கு தெரியாது. நான் சாட்சியா இல்லைன்னா இந்த மூணுத்தையும் எப்படி எனக்கு தெரியும்? ஆகையினால இந்த மாறுதல்கள் எல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒருபோதும் வராது அப்படின்னு சொன்னார். அப்படியும் வருதே அப்படின்னா இல்ல இல்ல என்ன பண்றது, வருதே அப்படின்னா இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இதுதான் ராங் நாலேஜ், இல்லையா? தவறான நாலேஜ்ன்றதை புரிந்து கொள்ளணும். ஜம்முன்னு இப்போ ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யம் எழுதுறதுக்கு முன்னாடி அத்தியாச பாஷ்யம் எழுதினார். அந்த அத்தியாச பாஷ்ய விஷயங்கள் எல்லாம் அங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, சம்ஸ்கிருதம் வந்து யுஷ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரயோகோ விஷய விஷயினோகோ தம பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவயோகோ இத்தரேதர பாவானுபபத்தௌ சித்தாயாம் தத் தர்மானாமபி சுதலாம் இத்தரேதர பாவானுபபத்திஹ இதி அஸ்மத் பிரத்யே கோச்சரே விஷயினி சிதாத்மகே யுஷ்மத் பிரத்யே கோச்சஸ்ய விஷயஸ்ய தத் தர்மானாம் ச அத்தியாசஹா அப்படின்னு கிட்டு ஒரு போனார். அது எப்படி படிக்கிறது எல்லாம் ஒவ்வொன்னா சொல்றேன். ஒண்ணு என்ன, ஆத்மால போய் அனாத்ம விஷயங்களை போய் அத்தியாசம் பண்றான், தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் தப்பு பண்றதுதான் இவனுடைய வேலை. ஏன்னா இவனுடைய மனசே தப்பு, அதுவே ஒரு ஜடம், அதுலயே ஒரு ஆபாசம், இவனுடைய சைத்தன்யம் அதுல பிரதிபலிச்சது. சோ ஹி ஹாஸ் டு பி தப்பா தான் இருக்கணும். அவன் தப்பா பிறந்தவன் தப்பா தானே இருப்பான். தப்பா பிறந்தது தானே நான் எனக்கூடிய எண்ணம். அந்த நான் எனக்கூடிய தப்பானதுனால எல்லாத்தையும் தப்பு பண்றான். எதையோ பார்த்து நான் 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 நினைக்கிறான். ஆத்மாவை அவிஷயமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் கருத வேண்டிய இவன் விஷயத்தை பார்த்து நான் சொல்றான். எதெல்லாம் அனாத்மாவோ அதுல நானை கல்பிக்கிறான். நான்ல போய் அனாத்மாவை ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் தர்ஸ்டி, ஐ ஆம் 85 kgs இப்படின்னு சொல்லி இந்த ஐயில போய் சேராத ஐயில போய் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவன் பண்ணுவான். ஆத்மாவை அனாத்மால மிக்ஸ் பண்ணுவான், அனாத்மாவை ஆத்மால மிக்ஸ் பண்ணுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவில்லை, அவ்வளவுதான், ஒரே காரணம். அதுக்கு பேர் என்ன? ராங் நாலேஜ். ராங் நாலேஜ்னா என்ன? அத்தியாசம். அத்தியாசத்தை நம்பிதான் நம்ம அத்வைத சாஸ்திரமே இருக்கு. அதனால்தான் ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்துல பிரமாதமா அத்தியாச பாஷ்யம் எழுதினார் இல்லையா? அந்த அத்தியாச பாஷ்யம் தான் மேக்னம் ஆபீஸ் இல்லையா? அத்தியாச பாஷ்யத்தை சொல்லிட்டு தான் அவர் பிரம்மசூத்திரத்துக்கு உள்ளே என்றாரு. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன், இவர் என்ன பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ண சொன்னாக்கா அத்தியாசம் பாஷ்யம் பண்ணிருக்கேன். அப்பா இதுதான் விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நீ பிரவர்த்திக்கலாம். இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாத. போய் விவேகானந்தா சொன்ன மாதிரி ஃபுட்பால் மேட்ச் பாரு, என்ஜாயாவது பண்ணு. ஏன் இங்க வந்த? இங்க கழுத்து அறக்காத. வேதாந்தத்துக்கு வந்து ஜாலியா நீ என்ஜாய் பண்ணு. சினிமா போ, என்ஜாய் பண்ணு. என்ன இந்த ஒரு விசாரம், என்னடா அது பொய்யான நாலேஜ்ல இருக்கோமோன்னு யார் தவிக்கிறானோ அவனுக்குதான் சாஸ்திரம். இந்த அத்தியாசம் யார்கிட்ட இருக்கோ அவனுக்குதான் சாஸ்திரம் வேலை செய்யும். இந்த அத்தியாசம்னா என்ன அப்படின்னு இப்போ சொல்ல போறார். அருமையான ஒரு போர்ஷன். அஸ்மின் ஆத்மனி அனாத்மத்வம் அனாத்மனி ஆத்மதாம் புனஹ விபரீததயா அத்யஸ்ய சம்சரந்தி விமோஹதஹ. ஸ்லோகத்துல எந்த ஒரு தர்மமுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆத்மா அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரீதமனதே இப்படி எல்லாம் இருக்கு. இந்த தர்மங்கள்லாம் சரீரத்துக்கு, இவனுக்கு இல்ல அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னான். பின்ன ஏன் சார் அவனுக்கு அப்படி வந்ததுன்னாரு. அவன் என்ன பண்ணா, விமோகதா, இவனுக்கு மோகம், டெல்யூடட் பர்சன். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தன்னுடைய புத்தி சக்தியில தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரைட்டுன்னு நினைச்சிட்டு யார் யாருடைய பேச்சு, அந்த புக்கு, இங்கிலீஷ் புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கெல்லாம் படிச்சு he has come to the conclusion that he knows அப்படின்ற ஒரு எண்ணம். எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு கேட்கறான் பையன். என்ன பண்றது? அவனை எப்படி தெரியும்? இல்ல மைண்ட்னா என்னன்னு தெரியுமா? இன்டெலெக்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? பாசுக்கு கோபம் வருதா? நான் சொல்றத நீ கேளுன்றாங்க. மாமியார் நான் சொல்றத நீ கேளுன்றா. என்ன எல்லாருக்கும் எப்படி வந்தது இந்த ஈகோன்னா?
அனாத்மா ஆத்மாவையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த விவேகம் இல்லை. எது நல்லது எது கெட்டது என்பது விவேகம் இல்லை. அதுக்கு பேர் டெல்யூஷன் பேரு. எது அமிர்தம்னு நினைக்கிறானோ அது விஷம் இல்லையா. ஜம்முன்னு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடுறான் இல்லையா, அது என்ன ஆக போறது, இவன் போய் சாப்பிட்டான்னாக்க இப்ப நல்லா இருக்கு, வாய்க்கு டேஸ்டா இருக்கு. ஆனா 45 வயசுலயே இவனுக்கு என்னென்னமோ ப்ராப்ளங்கள்லாம் வரப்போறது இல்லையா. இது அவனுக்கு இப்ப சொன்னா அவனுக்கு காதுல விழுமா? விழவே விடாது. அவனுக்கு இதுதான் அமிர்தமா தெரியறது இல்லையா. நமக்கு சாப்பிடுறா இது வாழைக்காவை சாப்பிடு, இது பாவக்காவை சாப்பிடு, எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அரிசி துப்புளி ரசம் சாப்பிடணும், ஒரு நாள் மிளகு ரசம் வெயி, இப்படி எல்லாம் சொன்னா இதெல்லாம் போரு, வேண்டாண்டான். எது அமிர்தமோ அது இவனுக்கு விஷமா இருக்கு, எது விஷமோ அமிர்தமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? மோகம் அப்படின்னு பேரு. இப்படி இவன் விமோகிதா. ஏன் விமோகிதா? இவனுக்கு தான் எது ஆத்மா எது அனாத்மான்னு தெரியலையே. ஆத்மா அனாத்மா விவேக ரஹிதனாக இருக்கக்கூடியவன் யாரு? மோகிதன் அப்படின்னு பேரு. அதுவும் விமோகிதகான்னாரு, விசேஷமான மோகத்துல இருக்கக்கூடியவர் இவர். இவர் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க என்ன, அஸ்மின் ஆத்மனி, இந்த ஆத்மால என்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு எஃபர்ட்டே பண்ணல. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர அவனே முடிவு பண்ணிட்டான், நான் யார் என்பதை அவனே முடிவு பண்ணிட்டான். அதான் பிரச்சனை. போய் பெரியவாள் கிட்ட கேட்டு அவன் நான் யாருன்றதை கேட்டிருக்கணும். இது என்னடா இது, ரமணர் எப்ப பார்த்தாலும் ஹோமைன்றாரு, இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, இதுக்கு பின்னாடி ஏன் இந்த பெருசுங்கெல்லாம் ஓடுதுங்கன்னு அவன் கேட்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு சின்ன வயசுலயே மெச்சூரிட்டி விவேகம்லாம் வருது. இது வரமாட்டேங்கிறது இல்லையா, இது தெரியாதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, அஸ்மின் ஆத்மனி, இந்த ஆத்மாவில அனாத்மத்துவம், அனாத்மாவாக இருக்கும் தன்மையும், எது ஆத்மா எது அனாத்மான்னு பிரிச்சு அறியக்கூடிய திறமை இல்லை. மோகத்துல இருக்கான அவன் தான் அனாத்மனி ஆத்மதாம் புனகா. சரி, இந்த தப்ப பண்ணான், நானுன்றதுதான் புரியல இல்ல, இந்த ஆத்மாலதான் எதையோ அனாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பசி, தாகம், ஹாப்பினஸ், சேட்னஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தான்னாக்க அனாத்மால போய் ஆத்மாவை சேர்த்தான். எனக்கு ரொம்ப உசுறு சார், மனைவி தான் சார், எல்லாம் என் வீடு சார், என்னோட காசு சார், காசு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அது மேல எல்லாம் ஆசை வைக்கலாம். நம்ம எப்படி வாழறது, நம்ம இப்பவே வச்சுக்கணும் சார் போனோம், பிற்காலத்துல நமக்கு யார் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க? பையனும் பைசன்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆபீஸ்ல அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்கும். நீ இப்பவே டெபாசிட் வச்சுக்கோ, யாரும் உங்களை ஹெல்ப் பண்ணுவான். நாளைக்கு உனக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்க அவன் வருவான், பையன் வரமாட்டான்னா இந்த எண்ணமே அவனுக்கு, டெபாசிட் அது ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். கடவுள் காப்பாத்துவார், நம்மள என்ன நடுரோட்லயே விடுவாரு. எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேன்சர் வந்ததுன்னா எனக்கு வரணுமா? இப்படி யாருக்குமே என்ன இல்லை, எல்லாருக்கும் பயம். ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாததுனால எல்லாம் என்ன வச்சோம், ஐயோ அதெல்லாம் வச்சு விடாது, அப்படி எல்லாம் ஓவர் கான்பிடென்ஸா, இங்கிலீஷ் வேற தெரியும், ஓவர் கான்பிடென்ஸா இருக்காது. அட்வைஸ் அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த ஆன்மீகத்துல இருக்கிறது வேதாந்தங்கள்லாம் பொய், பிராக்டிக்கலா இது பிராக்டிகல். எது பிராக்டிக்கல்? வேதாந்தம் ஒண்ணுதான் பிராக்டிக்கல், இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல். அது தெரியல அவனுக்கு இல்லையா. இத பிராக்டிக்கல்ன்றான், அது தியரிட்டிக்கல்ன்றான். எது உண்மையோ அது தியரிட்டிக்கல், எது பொய்யோ அதை போய் பிராக்டிக்கல்ன்றான். எப்படி இதுதான் அனாத்மனி இல்லையா, ஆத்மதாம். அனாத்மால போய் நான் இங்கதான் இருக்கேன்னு நினைச்சுட்டு இப்படி போனா விபரீதத்தையா, இப்படி ஒரு விபரீதமான எண்ணங்கள் இருக்கு தெரியுமா மனிதர்களுக்கு, அதுதான் அதுக்கு பேர் தான் அத்தியாசம் அப்படின்னு பேரு இல்லையா. விபரீதா விமோகிதா சன்னு அத்தியஸ்ய, ஒன்ன இன்னொன்னா புரிஞ்சுக்கிறான், எதை எப்படி பார்க்கணும்னு தெரியாம அத்தியாசம் பண்றது. கயர்ல பாம்பை பார்க்கறான், கிளிஞ்சல்ல பொண்ணை பார்க்கறான், வெள்ளி நாணயத்தை பார்க்கறான் இல்லையா, சோடா மூடியில பார்க்கறான், பழுதுல பாம்பை பார்க்கறான். இவனை என்ன சொல்றது, வெறும் பூமி இருக்கு, அதை போய் காணல் நீரா பார்க்கறான், அதுல ஈரத்தன்மை இருக்கு சார் அப்படின்னு சொல்றான். இப்படின்னு அங்க போய் மேல ஆகாசமானது அப்படி மூடின ரூஃப் மாதிரி இருக்கு சார், ப்ளூ கலர்ல இருக்கு சார் அப்படின்றான். அதுல போகக்கூடிய அந்த மேகங்களை பார்த்து, சார் குதிரை இருக்கு சார், அங்க கந்தர்வ நகரம் இருக்கு சார், ஷிப் ஒண்ணு இருக்கு சார், சிவனுடைய ஜட மாதிரியே இருக்கு சார், என்னென்னமோ அத்தியாசம் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்களே.
இதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேர். ஒன்னை இன்னொன்னாக பார்ப்பதுதான் அத்தியாசம். ஒன்றை இன்னொன்றாக கருதுவது அத்தியாசம். இப்படி அத்தியசிய ஆத்மா எதுன்னு தெரியாம அனாத்மா எது, அனாத்மாவை ஆத்மாவை சேர்த்து ஆத்மாவை அனாத்மாவால சேர்த்து மிதினி கிருத்திய இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கலக்கி இவன் என்ன பண்ணா சம்சரந்தி, இப்படி சம்சாரத்துல போய் மாட்டிட்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அஸ்மின் ஆத்மனி அனாத்மத்வம் அனாத்மனி ஆத்மதாம் புனஹா. இது பாருங்க, ஆத்மால அனாத்மாவை போட்டான், அனாத்மால ஆத்மாவை திருப்பியும் போடுறான் பாருங்க. புனஹா இந்த தப்ப இங்கேயும் பண்றான் அங்கேயும் பண்றான், ரெண்டு பக்கமும் தப்பு பண்ண எப்படி சார்? இந்த கன்ஃபியூஷன் அவர்தான் பெருசாயிடும் இல்லையா? ஏதோ ஒரு தப்புன்னா திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்துடலாம். ஏதோ முள்ள போய் மாட்டிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சால போய் மாட்டிட்டதுன்னா அதை பத்திரமா எடுக்கலாம். இவன் முள்ளால வச்சு தேய்ச்சிட்டான் அந்த சாரிய, சரி கிழிச்சு போறதுதான் நியாயம் இல்லையா? அப்படியே கொஞ்சம் இருந்தானா சான்ஸ். இப்படி ஆத்மால அனாத்மாவை சேர்த்தான், அனாத்மால ஆத்மாவை சேர்ந்தான். இப்படி விபரீதமாக இருக்கிறதுனால, ஏன் விமோகிதகாவா இருக்கிறதுனால இப்படி அத்தியாசம் பண்ணி ஒன்னை இன்னொன்னா பண்ணி சம்சரதி சம்சாரிய கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். பிறந்ததுல இருந்து பயம் பயம் பயம், வியாதி பயம், தன பயம், இல்ல எல்லா பயமும் அவனுக்கு வந்த மரண பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்ன தனியா போறதுக்கு பயம், என்ன பண்ணோம் போனா போறது என்ன பயம், தனியா இருந்தா அந்த பயம் எனது எப்படி வந்ததுன்னா தான் சம்சாரம். இதுதான் சம்சாரம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. இந்த வேதாந்தம் படிக்காத எல்லாருக்கும் இந்த பயத்துல மாட்டின்னு படிக்கிறான். நிறைய படிக்கணுமேன்னு பயம், வித்யா பயம். வித்யா சாஸ்திரங்கள் படிச்சானா இன்னும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். வேதாந்த சாஸ்திரத்துலதான் போதும் என்ற எண்ணம் வரும் இல்லையா? இந்த வித்யானந்தமும் இதுவும் ஒரு ஆனந்தமும் எஃபிமரல் ஆனந்தம் தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அபரா வித்யால சேர்த்த இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இப்படி சம்சரந்தி, இதான் சம்சாரம். விமோகிதஹாசன்னு அத்தியசிய சம்சரந்தி, இப்படி விமோகிதனாக இருந்து சம்சார சாகரத்துல அப்படியே உழலிருந்து திருப்பி புனரபி ஜன்னம் புனரபி மரணம்னு உழண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அது என்ன சார் சன்னியா விபரீத ஞானம்ன்றீங்களே, அது என்ன விபரீதமா இவன் நினைச்சிட்டான்? எப்படி ஆத்மாவை போய் அனாத்மான்னு நினைக்கிறான் அப்படின்னா சொல்றேன். எப்படி ஆத்மாவை அனாத்மாவும் அனாத்மாவை ஆத்மாவும் காண்கிறான் அப்படின்னா இதுக்கு பேர் தான் பிராந்தின்னு பேரு இல்லையா? இதுக்கு பேர் தான் விபரீத ஞானம்னு பேரு, பொய்யான அறிவு இல்லையா? இந்த பொய்யான அறிவு பிராந்தியா மனுஷ்யோகம் அகம் த்விஜோகம் தஜ்ஞஹா அகம் அஜ்ஞோகம் அதீவ பாபி பிரஷ்டோஸ்மி சிஷ்டோஸ்மி சுகி ச துக்கி இத்யேவம் விமுஹ்ய ஆத்மனி கல்பயந்தி. பிராந்தியா, அவனுக்கு பிராந்தின்னா என்ன அர்த்தம்னா பிரமன்னா என்ன அர்த்தம்னா பிரம இல்ல, பிரமான்னா என்ன அர்த்தம்? பிரமாணம், உண்மையான நாலேஜ் பிரமா. ஒன்ன இன்னொன்னா பார்த்தா அதுக்கு பேர் பிரம அப்படின்னு. தத்வதி தத்பிரகாரக அனுபவா ஞானம். இருக்கிறதா பார்த்தா அதுக்கு பேர் பிரமா, இல்லாததை இருக்கிறதா பார்த்தா அதுக்கு பேர் பிரமா. அதத்வதி தத்பிரகார அனுபவம். அது இல்லாத இடத்துல அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பிரமா. எந்த இடத்துல ஹாப்பினஸ் இருக்கோ அந்த ஹாப்பினஸா பார்த்தா அது ஹாப்பினஸ். இல்லாத ஒரு சினிமாலையும் இல்லாத ஒரு விஷயத்திலையும் ஹாப்பினஸ் பார்த்தா என்ன அர்த்தம்? இல்லாத இடத்துல ஸ்டார்ட்னாக்கா அது எப்படி அவனுக்கு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அதுக்கு பேர் தான் பிராந்தி ஞானம் அப்படின்னு. பிராந்தியா, இந்த பிராந்தினால அவனுக்கு என்ன ஆச்சு? ஆத்மா தெரியல. அதனால இவன் என்ன நினைக்கிறான்? மனுஷ்யோகம், நான் மனிதன் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துடுது. சரி, இதுவே தப்பு இல்ல? மனுஷன் நீயும் பிராணி மாதிரிதான், நீ அந்த சோல் மாதிரிதான். இறைவனுடைய கிரியேஷன்ல யூஆர் ஒன்ன மனிதற்கு முதல்ல அந்த அடக்கம் வரணும் இல்லையா? அது வரல. மனுஷஹா அப்படின்னா அதுக்கப்புறம் அகம் த்விஜஹா, நான் பிராமணன், இருபிறப்பாளன் அப்படின்னா. என்ன பெரிய இருபிறப்பாளன்? பல்லு கூட தான் 2 தடவை பிறக்கிறது இல்லையா? அதான பட்சிகள்லாம் கூட 2 தடவை பிறகு, முதல்ல முட்டையில பிறக்கிறது, அப்புறம் நிஜமா பிறக்கிறது இல்லையா? ஆனா அவனுக்கே ஒரு பெருமை அதுல. த்விஜஹா அகம், நான் பிராமணன் சார், எனக்கு கோத்திரங்கள்லாம் இருக்கு சார் அப்படின்னு த்விஜஹா அகம். அப்புறம் எனக்கு அது தெரியும் சார், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியும் அப்படின்னு தத்யஹா அகம் அப்படின்னு ஒரு அறிவு. அதுக்கப்புறம் அக்யஹா, ஐயோ எனக்கு எதுவுமே கிடைக்காது சார், நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் சார்,
நான் போனேன்னா டிக்கெட் கூட கிடையாது சார், சினிமாவுக்கு போனேன்னாக்கா எனக்கு அப்படிதான் சார் சில பேர் காம்ப்ளெக்ஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு எப்படி சார் கத்துக்கிறது, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வராது சார், உங்களுக்கு தான் சார் வரும்னு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் நமக்கு எப்படி சார் தெரியும், நம்ம ட்ரை பண்ணாதானே தெரியும். வராது அப்படி கூடி பண்ணிட்டா எப்படி வரும்? அக்யா அகம் அப்படின்னு சில பேருக்கு, என்ன நான் அக்யம் சார் அப்படின்னா. அப்புறம் சில பேருக்கு அதீவ பாப்பி, பாப்பம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. உன்னோட பாவம் பண்ணவனா உனக்கு கீழே நல்ல பேரோட சன்னியாசியா உட்கார்ந்து இருக்கான், அது தெரியாம என்ன நினைச்சான், இவன் பெரிய பாவம் பண்ண மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதீவ பாப்பி அப்படின்றான். சார் நான் ஒரு பிரிஸ்டோஸ்மி, நான் ஒரு பிரிஸ்டன் சார், ஒண்ணுமே தெரியாது சார், காத்தால 7 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார், நானு ஒரு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது சார், நான் பாட்டுக்கு எப்படி இருக்கேன், நான் ஒரு பிரஷ்டன் சார், நான்லாம் அவரெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்றதுக்கு எல்லாம் வரல சார், நான் ஒரு பிரஷ்டன் சார், இப்படி எல்லாம் காம்ப்ளெக்ஸ். பிரஷ்டா. அப்புறம் சில பேர் இருக்கான் சிஸ்டர்ஸ்மி, நான் ரொம்ப ஆச்சாரத்தோட இருக்கேன் சார், நான் அவனா நினைச்சேன், காத்தால எழுந்துட்டாரான் இவரு, அதனால எல்லாரை விட இவர் ரொம்ப வசத்தியா இவரு, அவர் என்ன நான் பெரிய ஆச்சாரம் சிஸ்டா அஸ்மி, நான் சிஸ்டர்ஸ்மி அப்படின்னு. சில பேர் சுக்கி அப்படின்னு பாக்குறோம், சுகமா இருக்கிறேன் அப்படின்றான். சில பேர் நான் என்ன சார், எனக்கு எங்க சார் சுகம், எப்படி சார் இருக்கீங்கன்னு, சுகமா இருக்கேன் அப்படின்னாரு, சௌக்கியமா இருக்கேன் சார் அப்படின்னு வாய் நிறைய சொல்றாரு. இன்னொருத்தரை கேட்டேன், ஓடின்னு இருக்கு சார், சல்தா ஹை அப்படின்றான். காம்ப்ளெக்ஸ். துக்கி அப்படின்னா இது ஏவம் இப்படி விமுஹ்ய, இந்த மாதிரி ஒரு விசேஷமான மோகத்தை அடைந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத, அமிர்தத்தை விஷமாகவும் விஷத்தை அமிர்தமாகவும் கருதி விமுஹ்ய ஆத்மனி கல்பியத்தி, இது எல்லாத்தையும் ஆத்மால இல்லாத பொருள்கள்லாம் அறியாமையினால இந்த ஆத்மால கொண்டு போய் சேர்த்து நான் மனுஷன், நான் பிராமணன், நான் அறிந்தவன், நான் அறியாதவன், நான் பாப்பி, நான் பிரஷ்டன், நான் ஆச்சாரம், நான் சுக்கி, நான் துக்கி, இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எல்லாம் தூக்கி உங்க மேல போட்டீங்களே, இதுதான் அத்தியாசம். ஆத்மால போய் அனாத்மா, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அனாத்மா. மனுஷன், பிரியன், ஞஹா, அக்ஞஹா, பாபி, பிரஷ்டஹா, சிஷ்டஹா, சுக்கி, துக்கி, இதெல்லாம் அனாத்ம விஷயங்களை எல்லாம் உங்க மேல போட்டுட்டு ஆரோபணம் பண்ணீங்களே, கல்பயந்தி, கல்பனை பண்ணி இல்லாத பொருளை உங்க தலையில ஏத்தி வச்சிருந்தேன் இல்லையா. ஏத்தி வச்சு தலையில ஏத்தி வச்சுக்கிறதுன்னா என்ன தெரியுமா, எங்க சாட்சிகளாக சொல்லுவார். என்னைக்கோ 1973 திட்டிட்டு போனான். என்ன அவன் சொன்னவன் போய் அதெல்லாம் மறந்து எல்லாம் போயிட்டான். அவன் திட்டின திட்டு இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படி என்ன அப்படி சொல்லலாம், அது எப்படி அவர் என்ன சொல்லலாம், அந்த கல்யாணத்துல அவர் சொல்றத மறக்கவே மாட்டான் சார். அவர் ஜாலியா போயிட்டாரு, மறந்து போய் இவன் போய் அதை மனசுல ஏத்தி வச்சுட்டு இவனுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் 20 வருஷம் போச்சு. அவன் சொன்ன வார்த்தைனால ஏதோ சொன்னா, நீ கோபத்துல சொன்னான்னு விடாம அப்படி சொல்லியிருக்க கூடாது சார் நினைச்சுக்கினேன். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு மேல கோபம் இருந்ததுன்னா நீ பிராமணன் இல்லைன்னு சொல்லி கொடுத்து இல்லையா. க்ஷணத்துல போகணும். நீங்க அறிவுள்ளவனா இருந்தா உங்களுக்கு கோபம் வரலாம், கோபம் வராம யாரும் இருக்க முடியாது. வந்தா க்ஷணத்துல போயிடணும், அது அடுத்த க்ஷணம் அது போயிடணும். அதுதான் அழகு இல்லையா. கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அது வைசிய சத்திரியனுக்கு இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இருந்த வைசியனுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும், சூதரருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையா. ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். இது வருஷ கணக்கெல்லாம் இருந்ததுனாக்க அதெல்லாம் அசத்தனம், மோகம்ன்ற அர்த்தம் ஏன் அப்படின்னு சொல்றது. இப்படி நம்ம மேல ஆரோபணம் பண்ணிட்டான் பாருங்க. யாரோ சொன்ன வார்த்தைய இவன் வச்சுட்டு இவனுடைய பீஸ் ஆஃப் மைண்டே போயிடுது இல்ல. யாராவது ஒருத்தன் போற போக்குல சொல்லிட்டு போனா அதை வாங்காதேன்னு சொல்லிட்டானாக்க, இவன் ஒழுங்கா வாங்கினா அவருக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்றதுதான். ஐயோ நான் வாங்கல சார், அவர் சொல்லிட்டா சார், அங்கெல்லாம் ஒரே தண்ணியா சார், மழை காலம் வந்துருச்சுன்னா போயிட்டான்னு அவர் ஏதோ சொன்னார். இவன் அதை வச்சுட்டு இவன் டென்ஷன் ஆகி வாங்கலாமா வேணாமா போக, இவன் ஒரு காரியம் அன்னைக்கு போயிருந்தானா வாங்கியிருப்போம், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும், அப்புறம் போய் அதை கேன்சல் பண்ணி அப்படி எல்லாம் நம்ம கேட்கலாம். இதெல்லாம் என்ன ஆரோபணம் தான் இல்லையா. இவனே கல்பனை பண்ணி இவனே ஆரோகம் பண்ணி அறியாமையினால செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் 463 அனாத்மனோ ஜன்ம ஜரா மிருதி சுதா திருஷ்ணா சுக கிளேஷ பயாதி தர்மானே விபர்யயேன ஹி அததா விதே அஸ்மின் ஆரோபயந்தி ஆத்மனி புத்தி தோஷாத். அந்தக்கரண தோஷத்தினால இவெல்லாம் ஆரோபணம் பண்றான் பாருங்க. அனாத்மாவுக்கு சேர்ந்ததான ஜென்மா இல்லையா, அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷியதி வினஷ்யதி, இதெல்லாம்
அனாத்ம தர்மங்கள்ப்பா, ஆத்மாக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். இந்த அனாத்ம தர்மங்களா இருக்கக்கூடிய ஜென்மா, இல்ல பிறப்பு, ஜரா, மூப்பு, வியாதி, இல்லையா, மிருதி, சாவு, இல்லையா, அப்புறம் க்ஷுதா, பசி, அப்புறம் திருஷ்ணா, தாகம், அப்புறம் சுகம், அதுக்கப்புறம் கிளேசம், துக்கம், பயம், இந்த தர்மங்களை எல்லாம், இல்லையா, இது எதுவுமே இல்ல. ஆத்மாவுக்கு எங்கேயாவது பிறவி வருமா? அஜஹா, அமிர்தஹா, சாஸ்வதஹா, நித்யஹா, புராணஹான்னு வந்திருக்கு. அதுக்கு ஜென்மா வராது. ஜரா வருமா? அதான் புராயேவ நவஹா, சாஸ்வதமா இருக்கு. அதுக்கு எப்படி மூப்பு வரும்? வராது. ஜரா வருது. அதுதான் நித்தியமாச்ச. நித்யஹா சாஸ்வதஹாவா இருக்கு, இல்லையா? அதுக்கு எப்படி மிருத்தி வரும்? வராது. அசனாயா பிபாசா அதீதஹா அப்படின்றது. இதுக்கு சுதா, கிருஷ்ணா, பசி, தாகம் இதெல்லாம் அந்த ஆத்மாக்கு உண்டோ இல்லையா? அது என்ன? அது எப்படி சுகம், துக்கம் இதெல்லாம் அதுக்கு உண்டா? நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அது. சுகம். கிளேசம் உண்டா? எதுக்கு இது? அதுக்கு ஒரு கிளேசம். அது நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரந்தரம். அதுக்கு ஒரு கிளேசமும் இல்லை. அபயோ பயதர்ஷனஹா அப்படின்னாரு. அத்வைத்தத்துல ரெண்டாவது பொருள் இல்லைன்னா எங்க தித்தியாத்வை பயம் பவதி, ரெண்டாவது பொருளே இல்ல. அதுக்கு பயமே கிடையாது. இப்படி ஆத்மாவுக்கு ஜென்மா கிடையாது, ஜரா கிடையாது, மிருத்தி கிடையாது, சுதா கிடையாது, திருஷ்ணா கிடையாது, சுகம் கிடையாது, கிளேசம் கிடையாது, பயம் கிடையாது. இதெல்லாம் அனாத்ம தர்மங்கள். இந்த அனாத்ம தர்மங்களை எல்லாம், இல்லையா, அதெல்லாம் அத்ததா விதே, அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயங்களை அஸ்மின் ஆத்மனி, தன்னுடைய ஆத்மாவில போட்டு, இல்ல ஆரோபயந்தி, எல்லாத்தையும் தன் மேல போய் ஆரோபணம் பண்ணிட்டான். எதனால? புத்தி தோஷாத், அந்த கரணத்துல இருக்கக்கூடிய தோஷம் தான்பா காரணம். இந்த தோஷத்தினால அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் விபரியேன ஆரோப்பியந்தி. ததாவிதமாக இருந்தா எடுத்துக்கொள்ளலாம். இது ததாவிதமா அத்ததாவிதமாக இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்தை தன் மேல போட்டுண்டு, இல்லையா, அது விபரியேன, இதுக்கு எகெயின்ஸ்டாக அவன் தன் மேல அதை போட்டுண்டான். இருக்கிற பொருள் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புத்தி தோஷம் தான் காரணம். இந்த புத்தி தோஷத்தினால அவன் என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்ற. பிராந்தியா யத்ர யதத்யாசஹா தத்கிருதேன குணேன வா தோஷேனாபி அனுமாத்திரேன சன சம்பத்யதே கொச்சித். இதெல்லாம் அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியாளுடைய அனுமாத்திர தோஷேனவா அப்படி அனுமாத்திரேனவா, இந்த ஆத்மாவுக்கும் இந்த பல்புல அழுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு துணியை எடுத்தும்போது சொன்னான், என்ன சார் ஒரு படிக்கவே முடியலன்னா, இருங்க கவலைப்படாதன்னு ஒய்ஃப் சொன்னான். இருங்க நான் தொடச்சிட்டேன்னு தொடச்சா பிரைட்டா தெரியுது, இல்லையா? அப்படின்னா அது உள்ள தோஷம் இருந்தது. இந்த தோஷத்தை நீக்கினா, சம்ஸ்காரம் பண்ணா, இப்போ பிரைட்டா எரியுது. இப்போ அதனுடைய குணமானது திருப்பி வந்துருக்கு. இப்படி குணம், தோஷம் இதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுக்கு கற்பிக்கலாம், இல்லையா? ஆத்மாவை போய் ஏதாவது ஒண்ணு தொடுமோ? இந்த அணுமாத்திரேனாபி, இல்லையா, அணுமாத்திரம் கூட ஆத்மாவுக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு, இல்லையா, ரொம்ப அழகா எழுதியிருக்கார். அதே மாதிரி அத்தியாசம்னா என்ன என்ன அப்படின்னு சொல்ல போறாரு அவர். ஆச்சாரியார் சொன்ன அந்த மறுபூமி, மிருகதிருஷ்ணா, மறுபூமியில போய் மிருகதிருஷ்ணாவை பாங்கிறது, இல்லையா? அப்புறம் கயத்துல போய் ரஜ்ஜுல போய் சர்ப்பத்தை பார்க்கறது, சுத்திகையில போய் ரஜத்தத்தை பார்க்கக்கூடியது போன்ற விபரீத ஞானங்கள் எப்படியோ அப்படிதான் இந்த சரீரத்தையும், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் என்று கருதுவதும், இதுக்கு பேர் தான் அத்தியாசம். அதுதான் முதல் டீச்சிங் ஆத்மாவு வேதாந்தத்துல. நீ இந்த உடம்பு சரீர இந்திரிய மனசுக்கு அப்பாற்பட்டவன், நீ இதெல்லாம் சம்பந்தப்படக்கூடாது. நீ காலையில எழுந்தும் போதுதான் இந்த உலகமானது வந்தது, உன்னுடைய பிரமேலதான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு, நீ போன உடனே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சிருஷ்டி திருஷ்டிவாதங்கள்லாம் பின்னாடி சொல்லி இதை புரிய வச்சு இந்த வேதாந்தத்தினுடைய தாற்பயம் இதுதான் சொல்ல போற. இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் 460